ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆஸ் அசோசியேட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அப்புறம் அதிலே செட் ஆகிடுது. அப்புறம் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் மாற்றுறாங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட் லஷிதா எதையோ பார்த்து ரெஸ்ட் ரூம் போகும்போது பயப்படுறா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறா, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. தென் நீங்களும் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக லாக் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பார்த்தா நீங்கள் மட்டும் அங்கே ஸ்டக் ஆகிடுறீங்க. தென் நீங்கள் கேன்டீன் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு கருப்பு உருவம் நிற்குது. அதுலேருந்து கண்டினியூஷனாக இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம் சொல்லிவிட்டு பின்னாடியே போயிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி கருப்பாக ஹைட்டாக ஏதோ ஒரு உருவம் நிற்குது. அவ்வளோதான், அப்படியே கத்திட்டு மயங்கி கீழே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா வாட்ச்மேன்லாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்க, ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இன்னும் கிளம்பலையா? உங்கள் ஷிஃப்ட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நைட் ஷிஃப்ட் 2:30 ஷிஃப்ட். மேம், மணி இப்போ 3:30 ஆகுது. நீங்கள் என்ன வீட்டுக்கு கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது அது நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. மேம் ரிலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு அதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அது இங்கே இங்கே ஏதோ. அதுக்கப்புறம் அது சொன்னால் நம்புவாங்களான்னு உங்களுக்கு டவுட்டு. அப்படியே அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இங்கே ஸ்டக் ஆகிட்டேன். அக்சஸ் வச்சு பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வெளியே போக முயற்சி பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சிசிடிவி கேமரா கிட்டலாம் கை ஆட்டினேன், பட் நோ யூஸ். என் ஃபோன்லேயே சிக்னல் இல்லை. அதனால் என்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கேன்டீன் வந்தேன். அப்போ தண்ணி வழுக்கி கீழே விழுந்துட்டேன். அதில் மண்டையில் அடிபட்டு மயங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுதா அவ்வளோதான், எங்களை தொலைச்சிருவாங்க. இங்கே எல்லோரும் போயிட்டாங்கன்னு தான் நாங்கள் விட்டுட்டோம், இல்லைனா எப்போயோ கூப்பிட்டு போயிருப்போம் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க வேறு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கே தூங்குறது? நீங்கள் அதையே தான் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மனப்பிரமையும் இல்லை வேறு யாராவது நம்ம பயமுறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? காட் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பயத்திலே தூங்குறீங்க. செம்ம ஃபீவர். நெக்ஸ்ட் டேலாம் நீங்கள் அப்படியே 2 days 3 days ஆஃபீஸும் வரல. அதுக்கப்புறம் உங்கள் டிஎலுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறீங்க, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு லீவ் தர மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. தென் நீங்கள் அப்புறம் ரொம்ப முடியல அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு 3 days கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டீங்க இந்த ஃபீவர்னால். அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் லீவும் கொடுக்க மாட்டானுங்க. அப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க. அப்போது லஷிதா, ஹேய் என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, கால் பண்ணால் காலும் எடுக்கலை, என்னாச்சுடி அப்படின்றாங்க. அப்போ தான் நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க. வாட்? 2 பேருமே ஷாக்கு. என்ன சொல்கிற? உண்மையாலுமா? ஆமாண்டி, அன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்கல்ல, அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என் முன்னாடி என்னை விட ஹைட்டா ஒரு உருவம் நின்றுச்சு. அது ஒரு பையன்டி. வாட்? அப்போது இந்த இது ரணகலத்தையே ஒரு கிளுகிழுப்புன்ற மாதிரி அந்த பையன் அழகாக இருந்தாண்டாண்டி அப்படின்னு லட்சி கேட்குறான். அப்படியே நீங்கள் முறைக்கிறீங்க. சரணிகா விழுந்து சிரிக்கிறாங்க. அடி பாவி, ஒருத்திக்கு உயிர் போகுதுன்னு சொல்கிறா, இதில் அழகாக இருக்கான வேற. இது போட்டேன்னு வச்சுக்கோ. சாரிடி புத்தி, புரிஞ்சுக்கோடி. எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? சரி, இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் நாங்கள் இருக்கோம், ஓகேவா? சரி, ஓகே. ஆனால் ரிஷி, சொல்லுடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த மாதிரி இல்லை, இங்கே யாராவது இறந்துருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஆவி இருந்துச்சான்னு இதை பற்றி கேட்டு பார்ப்போமா?
ஏய் வளராத. இங்கே அப்போல்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி கேட்டாலும் சொல்லவா போகிறாங்க? இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லைல்ல. அப்போ தான் சரண்யாக்கா சொல்கிறாங்க, ஒயன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கவா? ம் ஓகே அக்கா, கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க சொன்னானே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பார்க்குறீங்க. அப்புறம் பிரேக்கில் தான் போகிறீங்க. அண்ணா, வாமா சரண்யா. இது யாரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாண்ணா. அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுடா, என்ன வேணும்? அண்ணா இது நாங்கள் பர்சனலாக தான் கேட்குறோம், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சரிம்மா சொல்லு, என்ன இருந்தாலும் சொல்லு. அண்ணா எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். அண்ணா அது இங்கே யாராவது இறந்துருக்காங்களா, இல்லை இங்கே ஏதாவது பேய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவர் மூஞ்சே அப்படியே மாறுது. அது நீங்கள் அப்படியே நோட் பண்ணுறீங்க ஒரு சேஞ்சஸை. ஆனால் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ், நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அது ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. அண்ணா ப்ளீஸ், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். இங்கே யாருமே எங்களுக்கு தெரியாது. அண்ணா எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் தான் தெரியும். நீங்கள் தானே இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 3 பேருமே கேட்குறீங்க. இல்லைம்மா, ஆக்சுவலாக இங்கே ஒரு பையன் இறந்துட்டான். வாட்? உண்மையாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, இங்கே ஒரு பையன் இறந்துட்டான். அதுலேருந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் நைட் ஷிஃப்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அவன் இறந்தப்போ எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் நடமாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால தான் யாருமே நைட் ஷிஃப்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு போகிறதா இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக நைட் ஷிஃப்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏம்மா இது கேட்குறீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது இல்லைன்னா சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தது கேட்டோம், அதுதான் ஏதாவது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமான்னு சொல்லிட்டு. இவ்வளோதாம்மா தெரியும், மற்றபடி என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக க்யூரியஸ் தாங்கலை. இந்த கதை, இவன் யார், எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்வ கோளாறு சொல்ல போனால். ஸோ நீங்கள் ஒர்க்கு பார்க்குறீங்களோ இல்லையோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு தினமும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லைக் இந்த ஆவிக்கிட்ட எப்படி பேசுறது, அதுக்கப்புறம் லைக் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுவாங்கள்ல பேய்கிட்ட பேசுறதுலாம், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு. நீங்கள் லைக் அன்றைக்கி பயந்துருப்பீங்களே இந்த லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அந்த பயத்தெல்லாம் விட்டறிஞ்சிட்டு இப்போது எல்லாருமே போனதுக்கப்புறம் லைக் கேப் ஏற மாதிரி ஏறிட்டு நீங்கள் நைஸாக ஒளிஞ்சு இந்த லைக் அந்த கம்பெனியோட மாடிக்கு வந்துடுறீங்க. கடவுளே, ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ குருட்டாம்போக்கில் இங்கே வந்துட்டேன். எங்கள் வீடு வேறு இந்த கம்பெனியை விட்டு பல மைல் தூரம் இருக்குது. ஏதோ உங்கள் மேலே பாரத்தை போட்டு அந்த பையன்கிட்ட எப்படி இறந்தான்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. சார் பேய் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி பேயா நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டுட்டு போயிடுறேன். பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஓஜா போர்டு இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க, யாருமே வரல. ஈக்காக்கா கூட சவுண்டு கேட்கல. நீ கூப்பிட்டோன்னு வரத்துக்கு ஆளா? அது பேய் தானே, அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் பின்னாடி அந்த பையன் வந்து நிற்கிறான். நீங்கள் பேனு கத்திட்டு அப்படியே பின்னாடி போய் விடுறீங்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய் இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்லியான வாய்ஸு. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் பேயை பார்த்து பயந்து போகிறான். நீ என்ன என்கிட்ட பேசணும்னு ஆர்வமாக உட்காந்து ஓஜா போர்டு விளாண்டுருக்க. பேய் சார் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் லைக் அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்திருப்பான். லைக் அவன் மிதந்துக்கிட்டே அவன் கிட்ட வரான். என்னை விட்டுருங்க ப்ளீஸ் 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 என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஏ வாயை மூடு, எது கத்துற? சார் நீங்கள் பயமாக இருக்கீங்க, உங்கள் பார்த்தாலே பயமாக இருக்கு. சரி நான் சொல்கிறப்ப கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தர அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். டாலாக ஹேண்ட்ஸம்மாக சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி இருக்கான், செஞ்சு வச்ச சிலை மாதிரி. நீங்கள் அப்படியே வாயில் போகாதான் குறை, அப்படியே வாயை பிளந்து பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஒளியிலே தெரிவது தேவதையா. அதே மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஏய் சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார். உன்னை இங்கேருந்து தூக்கி போடணுமா என்ன? சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. முதல்ல சார்னு கூப்பிட்றதுன்னு எடுத்து. அப்போ உங்கள் பேர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆர்வ கோளாறாக இருக்காளே. சரி சொல்கிறேன். என்னோட பேர் ஜான் ஜாங்குக். ஜாங்குக் ஜங்குக். என்னை ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடு. ஓகே சார். ஜேகே. சரி நீங்கள் இங்கே பேய் எத்தனை வருஷம் இருக்கீங்க? சாரி சாரி சாரி. சரி நம்ம போய் கேன்டீனில் பேசலாமா? அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ் பசிக்குது, நீங்கள் என்ன எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது, அதான் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. ஏன்னா நான் 9 மணிக்கு சாப்பிட்டது, இப்போ மணி 2:30 ஆகுது. ப்ளீஸ். சரி அப்படின்றான். அப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தா ஆளை காணோம். சொன்னோன்னு போயிட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக கேன்டீன் போகிறீங்க. பார்த்தா உட்காந்துருக்கான் கால் மேலே கால் போட்டு. வாங்க மேடம் உட்காருங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்றான். சார் நீங்கள் டெலிபோர்ட் ஆகி வர முடியும், என்னால் வர முடியுமா? அது சரி, வாய் கொழுப்பு அதிகம் போல் உனக்கு அப்படின்றான். ஆமாம் சார் கொஞ்சம் அதிகம். சரி உட்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் சிப்ஸ் இருக்குது. இங்கே உட்காந்து அது தின்னுக்கிட்டே சார் இப்போ சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. சார் நான் சொல்கிறேன். நான் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எல்லா கொரீஸ், எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பேன். நான் கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசோசியேட், ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக குயிக்காகவே வந்தேன் பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட். இந்த லைக் என் கூட என் ஃப்ரெண்டு படித்தான், ஆனால் அவனை விட சீக்கிரமாக பொசிஷனில் வந்துட்டேன். சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த கொலீக்ஸ் எல்லாமே எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் அப்படியே சொல்லிட்டுருக்கான். ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜேகே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்து மயங்காத பொண்ணுங்களே கிடையாது. அவன் ஆஃபீஸ் வரானே லைக் 12 days அங்கே ஆஃபீஸ் இருக்கும். அவன் வரான், எப்பப்போ வரான்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணுங்க வருங்க. அவன் வரலன்னா அன்றைக்கி வரமாட்டாளுங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவன் இங்கே போகிறான், ரெஸ்ட் ரூம் போய் எத்தனை மணிக்கு போவான், லைக் சாப்பிட எத்தனை மணிக்கு போவான்னு சொல்லிட்டு டைமிங் நோட் பண்ணி வச்சுட்டு வருவாளுங்க ஜேகே சைட் அடிக்க. அந்த மாதிரி இருக்கும் லைக். ஆனால் ஜேகே வந்து பெருசாக யாரையும் கண்டுக்க மாட்டான். பிகாஸ் அவனுக்கு வந்து ஒர்க் நல்லா பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கோல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் அவன் வந்து ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்கான். அதனால தான் லைக் அவனோட பொசிஷன் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது. ஸோ இப்போ வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறாங்க. இது ஜேகே வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போகிறான். அந்த ப்ராஜெக்ட் முடிக்க 6 months ஆகும். ஸோ அப்போ தான் ஒரு பொண்ணை பார்ப்பான். அவள் பேர் ஐஷு. ஸோ லைக் அவளை பார்த்தோன்னே ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அவ்வளோ லவ் பண்ணுவான் ஜேகே. உங்கள் நேம் ஜங்குக் ரைட்? யா, மை நேம் இஸ் ஜங்குக். உங்கள் நேம்? மை நேம் இஸ் ஐஷு. ஆக்சுவலாக யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம்.
I just want to say I'm fallen in love with you. Can you be my boyfriend? ஜங்குக்கு செம்ம சந்தோஷம். பிகாஸ் அவன் தான் சைட் அடிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போல். டேரெக்டாகவே கேட்டுருச்சு. அவனுக்கு ஷைனஸ் தாங்க முடியல. லைக் அவன் ரொம்ப ஷை ஆவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருது அந்த பொண்ணை பார்த்தோன்னே. ரியலி ஆக்சுவலாக நான் தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் லைக் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க 2 பேரும். அப்பப்போ லைக் கட் அடிச்சுட்டு, ஆனால் வந்து ஜேகே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவான். ஃப்ரீ டைம் கிடச்சோன்னா டக்குன்னு வந்து லைக் கட் அடிச்சு அப்பப்போ வெளில போயிடுவான். ஸோ இப்போ தேட்டரில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லைக் கிஸ்ஸின்னு வருது. அதில் அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, இதே மற்ற பசங்களாக இருந்தால் பொண்ணுங்க கூட உட்காந்தாங்க டப்புன்னு கிஸ் பண்ணுவேனுங்க. நானும் நீ எப்போ கிஸ் பண்ணுவேன்னு பார்த்துட்ருக்கேன். ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா இவ்வளோ ஓப்பனாக இருக்கா அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கும் தோணுச்சு, ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஜேகேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. லைக் எல்லாமே படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால யாரும் பார்க்கல. அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். ஐஷு இப்படி அடி பண்ணுவ, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் ஜங்கு. கொஞ்சமாவது ரொமான்டிக்காக இருடா. வேலைன்னு இருக்காத. என்னடி பண்ணுறது? இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எனக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சுன்னா நான் தான் நெக்ஸ்ட்டு டீம் லீட். யூனோ ரியலி ஜங்குக்? அப்போது சேலரி 50,000 மேலே வந்துடும்ல? அஃப்கோர்ஸ் யா அப்படின்றான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு சரி, இந்த ப்ராஜெக்ட் நல்லா முடியணும்ல, என்னை கங்க்ராட்ஸ் பண்ண மாட்டியா? கங்க்ராச்சுலேஷன், யூ பி த நெக்ஸ்ட் டீம் லீட். ஓகே, தேங்க்யூ அப்படின்றான். அதுக்கப்புறம் அப்பப்போ கேன்டீன், அதுக்கப்புறம் டீ பிரேக், அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஜாலியாக லைக் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேயோட ப்ராஜெக்ட்டும் முடிய போகுது. அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் லைக் இந்த ரிவ்யூ பண்ணுவாங்களே அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே முடிச்சிட்டான் ஜேகே. அப்போ தான் வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ வந்து ஜேகே பிஜியில் இருக்கான். ஓகேவா? அவன் கூட அவன் ஃப்ரெண்ட் காய் இருப்பான். அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், ஜேகேயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ அவன் தான் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஐஷு கேரக்டர் சரியில்லடா அப்படின்ட்டு. டேய் வாயை மூடுறா, என் ஐஷுவை பற்றி நீ எப்படி இப்படி பேசலாம்? டேய் சட்டையை விடுறா. நான் சொல்கிறது நம்பலைண்ணா நீ போய் நம்ம பக்கத்து டீம் ஹரிக்கிட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான். டேய் எவன் சொன்னா என்ன? என் ஐஷு அப்படிலாம் கிடையாது. நான் அப்படிலாம் எப்போவுமே ஐஷுவை சந்தேகப்பட மாட்டேன். நீ இப்படியே நல்லவனாருறா, நல்லவனாரு, ஆனால் அவள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்டான். என்ன இவன் இப்படி சொல்கிறான்? இல்லை அப்படிலாம் இருக்காது, என் ஐஷு என்கிட்ட உண்மையாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சரின்னு சொல்லிட்டு இதை நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்பவும் போல் போய் முடிச்சுட்டு படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. சரி, இதை பற்றி நம்ம அரசல் புரசலாக லைக் டேரெக்டாக கேட்காம சுற்றி வளைச்சி அப்படியே சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போவான். அங்கே பார்த்தா ஒரு பையனோட மீட்டிங் ரூமில் கிஸ் பண்ணிகிட்ருப்பா. இவன் எதாச்சுமா அந்த பிளேஸை க்ராஸ் பண்ணும் போது பார்த்துட்டான். ஐஷு 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 இப்படி மற்றவனோட அப்போ காய் சொன்னது உண்மைதானா? ஐஷு அவன் அப்படியே மனசு உடஞ்சே போயிட்டான். பிகாஸ் ஹி லவ்ஸ் ஹர் ட்ரூலி. அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிகிட்ருப்பான். கடைசியில் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் டேரெக்டாகவே உள்ளே போய் கேட்குறான், ஐஷு ஜங்குக் நீங்கள் இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஐஷு நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அது சும்மா டவுட் கேட்டுட்டு இருந்தார் டிஎல், அதனால் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் பலார்னு ஒரு கன்னத்துலேயே ஒரு அரைஞ்சிட்டான். டவுட்டு, அந்த டவுட்டை கிஸ் பண்ணிட்டு தான் கேட்பாங்களா? கிஸ் பண்ணிட்டு தான் கேட்பாங்களா? ஐஷு உன்னை எப்படி நினச்ச தெரியுமா?
என் மனசை சுக்கு நூறாக உடச்சிட்ட நீ. ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் என் கண்ணிலே பற்றாது. அதுக்கப்புறம் செம்மையாக அப்படியே லைக் அழுதுகிட்டே அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ டேரெக்டாக அவன் லைக் பிஜிக்கே போயிட்டான். உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன், ஏன் என்னை விட்டுட்டு போனான்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் அவன் அழுதுகிட்டே தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. லைக் அவன் ரிவ்யூ பண்ணணும், நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி மீட்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இவன் முடிச்சுட்டு லைக் ரிவ்யூ பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக், என்ன ப்ராஜெக்ட் ரெடியா? யா சார், ப்ராஜெக்ட் ரெடி. கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். என்ன ஜங்குக், உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் கேட்குறாரு. இல்லை சார், கொஞ்சம் சரியாக தூங்கலை. சரி வா. அதுக்கப்புறம் லைக் ப்ராஜெக்டை அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவன் போடுறான். ஃபுல்லாக கோடு எரராக வந்துடுச்சு. ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே க்ளோஸு. லைக் 6 months அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணானோ அது எல்லாமே போயிடுச்சு. வாட்? அங்கே சுற்றி டீம் லீட்ஸு லைக் 2-3 டீம் லீட்ஸ் உட்காந்துருக்காங்க. அதை விட ஹையர் அஃபீஷியல்ஸ், மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட், ப்ராஜெக்ட் வாங்க வந்த கிளைண்ட் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஜங்குக்கை. சார், அது அவங்க டீம் லீட் செம்மையாக மறுக்கிறாரு. சார், அது நான் வந்து லைக் ஜங்குக், வாட் ஆர் யூ டூயிங்? தே ஆர் சீயிங் யூ. வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? சார், இது என்னோட தப்பு இல்லை. நைட்டு ரிவ்யூ பார்க்கும் போது கூட எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஜங்குக்? வாட் இஸ் திஸ்? 6 months இன்னைக்கு டெலிவரி பண்ணணும். ஹவ் ஆர் யூ பீ சில்லி? சீரியஸாக எடுத்திருக்கேன் இந்த ப்ராஜெக்டை. நீ ஒன்றை நம்பி கொடுத்தோம் நாங்கள். இவ்வளோ சீக்கிரம் உன்ன மாதிரி பசங்கக்கிட்ட சீக்கிரமாக இந்த மாதிரி ப்ராஜெக்டை கொடுத்தது ஏன் தப்பு தான். கிளைண்ட்டு பார்த்து முடிச்சுட்டு வி ஆர் வைண்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. சார் ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் கெஞ்சுறான். நான் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. வாட்? யூ ஆர் வேஸ்டிங் 6 months அண்ட் யூ ஆர் ஷோயிங் எரர்ஸ். வாட் இஸ் திஸ்? வி ஆர் ஃபெட் அப் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கையை தட்டி விட்டு போயிடுறாங்க. ஜங்குக் அப்படியே உடஞ்சி போய் நின்று அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லைக் எல்லாருமே அங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் டீம் லீட், மேனேஜர்லாம் கூப்பிட்டு ஜங்குக் லைக் நடுவில் அவனை உட்கார வச்சு செம்ம திட்டு. ஆளுக்கு அவ்வளோ ஒரு பேச்சு. நீங்கள் லைக் இவ்வளோ சீக்கிரமாக வந்தது என்ன, யாரோட ஹார்ட் ஒர்க்கு திருடி இப்படி வந்த, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை அவங்க பட்டுக்கு விடுறாங்க. லைக் அவனே ரொம்ப கஷ்டத்தை இருந்திருப்பான் இந்த மாதிரி ஐஷு போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அந்த மாதிரி பேசவும், ப்ராஜெக்ட்டு நீ இப்படி பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எவன் நம்பி கொடுப்பான் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஜங்குக் அவ்வளோ அப்படியே உடஞ்சி அவ்வளோ கஷ்டமாயிடுறான். இப்போது நீங்கள் முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பீங்களா ஜங்குக் கூப்பிட்றதுக்காக ஓஜா போட வச்சுட்டு, அதே மாடிக்கு வந்துடுறான். அங்கே அந்த எட்ஜில் நிற்கிறான். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. நான் மட்டும் உயிரோட இருக்கணும். செத்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, எனக்கு தான் அப்பா அம்மா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். குட் பை ஐஷு, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கிறான்.